அண்மை செய்தி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நிலம் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக பழனி நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நிலம் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு வந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்? வணக்கம் ராஜலட்சுமி. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நிலம் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக பழனி நகராட்சியில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தேவஸ்தானம் முன்பாக நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக வார்டு உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனரா எனவும் விசாரணை நடத்த நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்த கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். இந்நிலையில் கிரிவல பாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் உள்ளன. ஆக்கிரமிப்பு இடையூறு ஏற்படுத்துகிறது. இதனை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தும் அவர்களை அகற்றாததால் அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு செய்திருந்தார். இதனை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் ஆக்கிரமிப்பில் உள்ள கடைகளை அகற்றவும் கிரிவல பாதையை மற்றும் பக்தர்கள் முழுமையாக பயன்படுத்தும் விதமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி அடிப்படை வசதிகள் செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் 152 ஆக்கிரமிப்பு வீடுகள் வணிக நிறுவனங்கள் அகற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வில் விசாரணை வந்தது. அப்போது ராதாகிருஷ்ணன் இந்த வழக்கின் மனுதாரராக உள்ள ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிமன்ற அமைப்பு வழக்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பக்தர்கள் எளிமையாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆனால் இந்நிலையில் இந்த உத்தரவுக்கு எதிராக பழனி நகராட்சியின் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் பழனி கோவில் தேவஸ்தான அலுவலகம் முன்பு நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவித்தார். இதனை கேட்டு கோபமடைந்த நீதிபதிகள் பழனி நகராட்சியில் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா, மேலும் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டதா என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.